சரிப்பா, என்ன விசேஷம்னு சொல்லாமலே எல்லாரையும் இன்வைட் பண்ணி இருக்கிறாரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கும் தெரியாது. சரி சீதா, இத வந்துட்டேன். எல்லாம் வெயிட் பண்றாங்க. புறப்படு. எங்க போறோம்? என்ன விசேஷம்? இன்னைக்கு பிறந்த நாள். யாருக்கு? உங்களுக்கா இல்ல சோபாவுக்கா? 2 பேருக்கும் இல்ல, ஒரு தாயோட பிறந்த நாள். யார் அந்த தாய்? நீதான். நானா? இது வரைக்கும் சோபாவுக்கு நீ டீச்சரா இருந்த, இனிமே நீ அவளுக்கு தாய். என்ன சொல்றீங்க? சீதா, சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சேதான் அன்னைக்கு ரயில்ல நான் அவனை சுட்டேன். தாய் இல்லாத சோபாவுக்கு சரியான துணை கிடைச்ச பிறகுதான் நான் போலீஸ் சரௌண்டிங் முடிவு பண்ணியிருந்தேன். பெத்த தாயை விட அதிகமா அன்பு காட்ட இப்ப நீ கிடைச்சிருக்க. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் செஞ்ச கூட்டத்தை ஒத்துக்க போறேன். அந்த சட்டம் கொடுக்க போறதுன்னு நீ ஏத்துக்க போற. சீதா, இது ஏற்கனவே நான் செய்த முடிவு. என் முடிவுகளை நான் மாத்திக்கவே மாட்டேன். என் சொத்து புறாவுக்கும் நீதான் வாரிசுன்னு நேத்தே உயிர் எழுதி வச்சுட்டேன். ஐயோ, இது என்ன அவசரமான முடிவு? எந்த நம்பிக்கையில இந்த முடிவுக்கு வந்தீங்க? உன் மேல இருக்க நம்பிக்கை தான். சீதா, உன்னை பத்தி உனக்கே தெரியுமோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். வாழ்க்கை பூரா என் குழந்தை நல்லா காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு பூர்ணம் உண்டு. இது பாருங்க மனோகர், நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. அந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி நான் தானே. என் உயிரே போனாலும் சரி, சத்தியமா சொல்றேன், உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேங்க. உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்க முடிவை மாத்திக்கங்க பிளீஸ். மனோகர், நான் சொல்றது கேளுங்க. 1000 குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி தண்டனைக்கு ஆளாக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த 1000 பேர்ல நீங்க ஒருத்தரா இருந்தா இப்ப என்ன குடியா முழுகி போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா இந்த எஸ்டேட்ல இருக்கிற எல்லா குடியும் முழுகி போயிடுங்க. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கங்க பிளீஸ். சீதா, நீ சொல்றபடியே செய்யலாம். ஆனா என் மனசாட்சி நீ கொலைகாரன்னு சாகுற வரைக்கும் குத்தி காட்டுமே. உனக்கு தெரியாது சீதா, நீ என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்க முயற்சி பண்ணப்ப எல்லாம் நான் உன்னை தடுத்தேனே. அப்ப எல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நானே கொலையாளின்னு சமைச்சுக்கிட்டே வாழ்ந்தேன். ஆயுஸ் பூரா அதிக அனுபவிக்க சொல்றியா? அதை விட கோர்ட்ல கொடுத்த தண்டனை எவ்வளவோ மேலே. எஜமா, எஸ், இன்ஸ்பெக்டரும் போலீஸும் வந்திருக்கிறாங்க. சீதா, நான் இப்ப மனசு வச்சா இந்த சட்டத்திலிருந்து சுலபமா தப்பிக்க முடியும். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஹலோ மூர்த்தி, அவாயோ. என்னடா நான் பர்சனலா இன்வைட் பண்ண, நீ பரிவாரத்தோட வந்திருக்க? நண்பனா வந்திருந்தா நான் மட்டும் வந்திருப்பேன். இன்ஸ்பெக்டரா வந்தனாலதான் இவங்களோட வந்திருக்கேன். சில சமயம் நான் ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன்னு எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா? மனோகர், இப்ப நான் ஒரு வாரண்டோட வந்திருக்கேன். குட் குட். மூர்த்தி, ஐ அம் சாரி இன்ஸ்பெக்டர். உடுப்புகளை மாட்டும் போது உணர்ச்சிகளை கட்டி வைக்கிறவன் தான் உண்மையான அதிகாரி. டூ யுவர் டியூட்டி இன்ஸ்பெக்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சீதாவை அரெஸ்ட் பண்ற? ரயில்ல நடந்த கொலையை செய்தது சீதா. சீதா? நான்சென்ஸ். இன்ஸ்பெக்டர், உண்மையான குற்றவாளி நான் தான். நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னதான்? இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர், கொலை செஞ்சது நான். நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னதான்? Damn it! இன்ஸ்பெக்டர், கொலை செஞ்சது நானு. இன்ஸ்பெக்டர், இவர்கிட்ட என்ன அனாவசியமான பேச்சு? குற்றவாளி நான். என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. No! 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 நான் தான் கொலைகாரன். நான் தான் கொலைகாரன். இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாரையும் நான் ஏன் உழைச்சிருக்கேன் தெரியுமா? இவங்க எல்லாரும் என்ன தெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்க. நோ! சந்திரவங்க கொலை செஞ்ச கொலையாளி இவங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், என் பூரா சொத்தையும் என் உயிருக்கு உயிரான சோபாவையும் சீதா கிட்ட ஒப்படைச்சிட்டு நானே உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சலாம் நினைச்சேன். காட் இஸ் கிரேட். அவன் உங்களையே இங்க கொண்டு வந்துட்டான். சீதா, எனக்கும் குமுதாவுக்கும் ஏற்பட்ட சிநேகத்தை பத்தி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு கொடூரமான மனமுள்ள கொலைகாரன் மட்டும் நினைச்சிடாத, மென்மையான மனமுள்ள காதலனும் கூட.
அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா பொன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாடைக்கு சுகமாக வருகின்றதோ வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாடைக்கு சுகமாக வருகின்றதோ என்னாலும் உன்னை நீ பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா என்னாலும் உன்னை நீ பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா உன்னோடு பொன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்த என் மீது எய்தானம்மா எங்கே நீ இருந்தாலும் வருவேனம்மா உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக மாமா உங்க மக செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? என்ன இவ சொல்லி நான் உதைச்ச அதே அவளோட இதே ஊர்ல சுத்திட்டு இருக்கா. ஆமா உதைக்க சொன்னேன். பழகினதுக்கு அப்புறம் நல்லவரும் தெரிஞ்சது. அதுல என்ன தப்பு? உங்களோட என்ன பேச்சு? மாமா குமுதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லையா? முடியாது. காரணம் எவனோட ஊர் சுத்த நீயே சொல்ற. அப்படிப்பட்டவளை எப்படி எப்ப அவன் கட்டி இருக்கிறது? மாமா இத பார் சந்துரு, உன் அழகுக்கும் கம்பீரத்துக்கும் குமுதா விட அழகான வசியான பெண்கள் கீழே நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த ஊர் சுத்த பண்ண கட்டிக்கணும்? அது எங்க அக்காவோட ஆசை. அவங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான் குமுதாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறேன். நீ அண்ணியா இருந்தா உன் தள்ள கட்டிடுவேன். சொந்த வச்சேன் உனக்கு தகுந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கலன்னா உன் அக்காவோட ஆத்மா சாந்தி அடையாது. நல்ல எண்ணம் தான். ஆனா அவ எவனோ ஒருத்தனோட ஊர் சுத்திட்டு இருக்காளே, அதை பார்த்துட்டு இருக்க போறீங்களா? கூட கூடாது. இப்ப நான் முடிவு கட்டிடுறேன். குமுதா வாய்ப்படி. நீ எந்த பையனை விரும்புறியோ அவனை நாளை கூட்டிட்டு வா. உனக்கு அவனை கல்யாணத்தை பேசி முடிச்சிடுறேன். சரிதானப்பா?
மாப்பிளையா? என்னடா உறவு கொண்டாடு பாக்குறீங்களா? பார்க்காமலே உங்க மாப்பிள்ளை ஏத்துக்கு காரணம் ரெண்டு காரணம் தான் இருக்கு. சொல்லுங்க. ஒண்ணு, யாரையுமே விரும்பாத என் மக குமுதா உங்களை விரும்பினது. இன்னொன்னு, யாராலும் அடக்கப்படாத மச்சின்னு நீங்க அடைக்கிறது. தேங்க்யூ சார். ஐம் சாரி. தேங்க்யூ மாமா. என் மச்சினிட குமுதாவை காப்பாத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒப்படைக்க மேல கவலைப்பட்டேன். நீங்க கிடைச்சிட்டீங்க. நான் இப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. அப்பா ஏப்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு தெரியாதம்மா, இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருதும்மா. ஒரு நல்ல டாக்டர் பார்க்க வேண்டியதானே? இது நல்ல டாக்டர் நீங்க தான். நீங்க மட்டும் நிர்ணயமா இங்க வந்துட்டீங்கன்னா நான் இன்னும் 10 வருஷம் உயிரோட இருப்பேன். நான் எப்பவுமே தயார். குமுதாவோட அண்ணன் ஆர்மியில் இருக்கான். லெட்டர் போட்டிருக்கேன். ஒரு வாரத்துல வந்துருவான். வந்து கல்யாணத்தை முடிச்சுடலாம். சரிங்க, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. நான் புறப்படுறேன். நீங்க உட்காருங்க. அடிக்கடி வாங்க. நான் போக மாட்டேன். போ. வாங்க. நோ. வர மாட்டீங்க? ஐயோ அப்பா 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 அப்பா. மேடம், டெலிகிராம். என்னம்மா? அண்ணாக்கு என்னம்மா? இறந்து போயிட்டாரு. ஒரே நாள்ல அண்ணனையும் அப்பாவையும் இழந்துட்ட. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மனசை தேத்திக்கோ.